இந்தியன் வங்கி அப்படின்றது பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு பரவலான ஒரு ரிப்யூட்டடான வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா தாலுகாவிலுமே இந்தியன் பேங்க் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கும். அவ்வளவு பிரபலமானதுதான் இந்த இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இந்தியன் பேங்க்ல 1500 நபர்களை ரெக்ரூட் பண்றதுக்கான அறிவிப்பு அப்படின்றதான் அந்த வங்கி நேரடியாகவே வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசு துறை சார்ந்த வங்கி சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு அடிப்படையில் பதிவு பண்றோம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 7/8 மாசம் 2025 அப்படின்றதுதான் கடைசி தேதி. அதாவது 7 ஆகஸ்ட் 2025 அப்படின்றது கடைசி. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாப். எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களை அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில தான் ரெக்ரூட் பண்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. இந்த வேலையோட பீரியட் அப்படின்றது 1 இயர் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளை பண்றது ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேரில் போய் ஒரு பேங்க்ல அப்ளிகேஷனை வாங்கி இல்லை எங்கேயாவது போய் அப்ளிகேஷன் வாங்கி இந்த வங்கிக்கு அப்ளை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும், எங்க லிங்க் இருக்கு, எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 20 வயதுல இருந்து அதிகபட்சம் 28 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். எப்பயுமே கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்டுக்குமே ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கும். SC STக்கு 5 ஆண்டுகள், OBCக்கு 3 ஆண்டுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிராஜுவேஷன் இன் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கறாங்க. அதாவது எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படித்திருக்க வேண்டும் அப்படின்றத தான் இவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுவும் 2021க்கு பிறகு படிச்சு முடிச்சிருக்கணும். குறிப்பா 1 ஏப்ரல் 2021க்கு பிறகு டிகிரி முடிச்ச நபர்களா நீங்க இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. அதுதான் எலிஜிபிலிட்டி. சம்பளம் எப்படி இருக்கும், இதை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இதுவே அதாவது நகரப்பகுதியை மெட்ரோன்னு சொல்லுவாங்க, கிராமப்புறங்களை ரூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா அர்பன் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமங்களை ஒட்டி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் செமி ரூரல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க மெட்ரோவோ இல்ல அர்பன் பிரான்ச்சஸ்லயோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்ன்றது சம்பளம். ரூரல் அல்லது செமி அர்பன் பிரான்ச்சஸ்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க வேலை அப்படின்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் மாதம் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இது நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம், ஈவன் ஆண்களுக்குமே வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஓகே, இதுக்கான டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ப்ரொஃபிஷியன்ஸா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையுமே எதிர்பார்க்கறாங்க. இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வரும் அப்ளை பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, வெள்ளூர், கோயம்புத்தூர், விருதுநகர், தஞ்சாவூர். அதாவது தமிழ்நாட்டோட கடை கோடியிலிருந்து தமிழ்நாட்டோட முகத்துவாரத்திலிருந்தே இதற்கான எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. தமிழ்நாட்டோட மிட் பிளேசஸ்லயுமே கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி பகுதிகளிலுமே இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸஸ் அப்படின்றது இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேண்டிடேட்டா இருக்காங்கன்னா 175 ரூபாய். அதர் அப்ளிகன்ஸுக்கு 800 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க தயார், நான் அப்ளை பண்ணி இதுல பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்தியன் வங்கிகளில் வழங்கப்படும் அப்படின்றத இந்தியன் பேங்கே அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மொத்தம் ஒரு 3 லிங்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட வெப்சைட் லிங்க், அட்வர்டைஸ்மெண்ட் வந்த லிங்க், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க். இது 3த்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத அரசு வங்கிகளில் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நீங்க பெறுங்க. கண்டிப்பா இந்த ஒருவரோட வேலை வாய்ப்பு அப்படின்றது உங்களை அடுத்த கட்டத்திற்கு யோசிக்கிறது வரைக்கும் உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உங்க ஊர்லயே கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில தான் பதிவு செஞ்சோம். கடைசி கிராமங்கள் வரைக்கும் படித்த தகுதியான நபர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய தகவல்கள் அவங்களை போய் சேர்றதில்லை. அதை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமா வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்த முடியும். அது தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ அப்படின்னு அடிப்படையில தான் இதை பதிவு பண்றோம். தொடர்ந்து பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.